ஐபிஎஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்புகழ்ந்த மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஊரோடு உருவான நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மாலை பொழுதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 5 தொடக்கம் 6 மணி வரை உங்கள் அனைவரையும் கொண்டு போய் நாங்கள் உங்களுடைய முற்றத்தில் விட்டு விடுகின்றோம் பல விஷயங்களை பேசுவதற்காக. அதேபோல் இன்றைய இந்த ஊரோடு உருவாட திண்ணையிலே இங்கே இருக்கிற பல பொருட்கள் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல போகுது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற புத்தம் புதிய எங்களுடைய இளம் தலைமுறையை பார்த்தோம்னு சொன்னால் அது அவர்களில் பிழை இல்லை. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தொட்டில்லாததுக்கும் அது கொண்டு தேவை என்று சொன்னால் உடனே நாங்கள் கைத்தொலைபேசியில் எடுத்து கொடுத்துருவோம். சின்ன பிள்ளைகள் விளையாடணும் என்றால் கைத்தொலைபேசியில் ஒரு அவன் நிகழ்ச்சி எடுத்து கொடுத்துருவோம், இல்லாது டிவியில் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து கொடுத்து விடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகிறோம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ பார்த்தால் வந்தோடனே சொல்லுவோம் தேத்தினால் 2 1.5 கரண்டு சீனி ஆனோம்ன்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். அடுத்த விஷயம் இருக்கிறது வைஃபை ஒருக்கா பார்க்கலாமோ அப்படின்னு கூட சிபிட்டோ பார்க்கணுன்னு சொல்லி ஒரு வரவேற்பறையில் 4 பேர் இருந்தால் 4 மூலையிருந்து 4 பேர் கைத்தொலைபேசியில் இருந்தோண்டு இந்த வெத்திலை சாத்திரம் பார்த்த மாதிரி பார்க்குற விஷயம். அல்லது இதையும் தாண்டி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கையில் மணிக்கூடு ஓட்டுறது. நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், எங்களோட இதயம் எவ்வளோ நேரம் துடிக்கிறன்றதை பார்க்குறோம். உடம்பில் ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாலே நாங்கள் அதில் எண்ணிக்கொண்டிருப்பான். அது 2 பாட்டில் இருந்துட்டு போகட்டுமேன், அது ஒரு விஷயம் இருக்கும். எனவே அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம் இருக்கும், 10 இருக்குது. என்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வெளிநாடுகளில் ஒரு முறை இருக்குது. எல்லோரும் ஒரு அன்பளிப்பு ஒரு கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் இருக்கும். எல்லோரும் பெருசாக பார்த்தோன்றிருப்பினோம். கடைசியாக வந்து கைத்தொலைபேசியை குழப்பமோ இன்னொன்று கொடுப்போமோ எல்லாம் பார்த்தோன்றிருப்பினோம். ஆனால் எங்களுடைய இளம் சமூகம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அறிவிஜியோட வர வேண்டியெல்லாம் இலத்திரணிகளோடும் இயந்திரங்களோடும் பின்னி பிணைய விட்டது நாங்கள்லாம் விட்டுருக்கிறோம். இது எப்படி திசை திருப்பி உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் கொடுக்குற வகையில் அவைக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு விளையாட்டை நாங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம் என்பதை பேசலாம். இப்போ நாங்கள் பல்லு அவளை நோவு தண்டால் அப்பாயின்மெண்ட், பேனை பிடிக்க எங்களோட பிள்ளை பேனை பிடிக்க கொஞ்சம் நாள் எடுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நர்ஸிட்ட அப்பாயின்மெண்ட். இப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட். எங்களோட தாயக வாழ்வியலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் சாதாரணமாக அப்படியே இருக்கும். புளியம்பழ காலங்களில் புளியம்பழம் அரிஞ்சதன் பிறகு வந்து இந்த புளியம் கொட்டை எடுத்து என்ன செய்யணும்னா நல்லா காய வச்சுட்டு வறுத்து போட்டு பொக்கெட் வழியில் எல்லாம் கொண்டு வருகிறது. இந்த புளியம் விதை வந்து வறுத்த புளியம் வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு எல்லாம் சாப்பிட்றது பிரபல்யமாக இருந்த விஷயங்கள். இப்போ எல்லாரும் சொன்னால் சிரிப்பினோம், அது பல்லுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இங்கெல்லாம் சொல்லினோம் சூதாட்டம் கேசினோ அதுகளெல்லாம் பெருசாக சொல்லி வருது. இது எல்லாவற்றையும் விஞ்சின எங்கட போலே அடியாக விஞ்சி ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை. இது இரவிரவா பகல் வரலாக இருந்த நாங்கள் இது அடித்து விளையாடினாலே இந்த விரல் எல்லாம் படிவா விளையாட்டு படிவா பேனை எழுதுவோம். கோயிலடியில் நின்று பின்னேற பஜனையில் செவ்வாய் வியாழக்கிழமையில் பாடினோம்னு சொன்னால் குரல் வளம் நல்லா கதைப்பான். ஏராளமான விஷயம் இருக்குது இந்த விஷயங்கள் பேசுகிறதுக்கு. எனக்கு அருமையான ஒருவர் வந்திருக்கின்றார். வெளிநாட்டில் வந்தம் இருந்தம் என்றும் இல்லாமல் எங்களுடைய இளம் சமூகத்துக்கு கல்வி சார்ந்து சிந்திக்கக்கூடிய வகையில் ஏதாவது விஷயத்தை செய்யலாமான்னு பலர் பெரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதில் இவர் ஏதோ ஒரு விஷயம் செய்து கொண்டு தெரியாமல் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை தேடி பிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அன்புக்குரிய திரு சுரேஷ் அவர்கள். சுரேஷ் அண்ணா வந்திருக்கிறார். சுரேஷ் அண்ணா வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஒருக்கா துவிச்சக்கர வண்டிகள் இந்த பிரித்தானி மண்ணில் துவிச்சக்கர வண்டிகள் சேகரிப்பு தேடலில் பெரிய ஒரு ஆள். நாங்கள் முத்திரை தான் சேகரித்தோம், சைக்கிள் சேகரிக்கலாம் போச்சுது. அப்படி நீங்கள் சேகரித்து பெரிய ஒரு சைக்கிள் ஒரு தொகுப்பை கொண்டு போய் அந்த வன்னி மண்ணில் நீங்கள் அதுக்கு மழை பெய்தாலும் அந்த வீதிகளில் பிள்ளைகள் எல்லாம் பல விதமான சைக்கிள் ஓடி இப்போ அது வன்னி எங்கும் உலாவி கொண்டு வருகிறது. உங்களோட தேடல் தான் காலத்தால் அழியாத இந்த இது நான் நினைக்கிறேன் பிரித்தானியர்களுடைய இங்கிலாந்துக்காரர்களுடைய பெரும் ஒரு கண்டுபிடிப்பு. எந்தவித பேட்டரி அதில் ஒன்றும் இல்லாமல் அது இந்த புத்தாங்களுக்குள்ளேயே எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் தேடல் இருக்கும். அதுவும் இதங்கட வெத்தில தட்டில் சின்ன தட்டுக்குள்ள போல அது என்ன ஒரு விஷயம் இருக்கும். சுரேஷ் அண்ணா விட்டு யாராவது நீங்கள் போனால் அவர்கிட்ட உத்தரவு வந்து யாரும் நீங்கள் கைத்தொலைபேசிகள் கொண்டு போயிடாது. நண்பர்களுடைய பிள்ளைகள் போனால் கைத்தொலைபேசியும் இருக்காது. அவை வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடிய பலவிதமான விளையாட்டு கேம்கள் இருக்குது. எல்லாம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியமான விஷயமாக அவர் செய்து வச்சுருக்கார். அப்படி நாங்களும் கொண்டு வந்தால்தான் எங்களுடைய அடுத்த சந்தை. ஏனென்றால் இப்போ வருகின்ற காலங்களில் படிப்பிலும்
10A ஸ்டார் எடுத்தால் தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமைக்கு எல்லா பிள்ளைகளும் வந்துட்டு தள்ளப்பட்டது. கல்வி சமூகம் தள்ளப்பட்டுனால் எல்லாம் படிப்பு. இன்னும் எங்களுடைய சமூகத்தை வடிவாக படிப்பிக்க வேண்டிய பொறுப்புகள் அனைவருடைய கையிலும் இருக்குது. புத்தகங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சைக்கிள் தேடல், இது சின்ன சைக்கிளான்ட்டு நீங்கள் அப்படி பார்க்காதங்க. அதெல்லாம் சுத்தம், அதெல்லாம் செயின் எல்லாம் போட்டுக்கிறது சுத்தம் அடையாளம். ஏனென்றால் இது எங்களை பொறுத்தவரையில் எங்களோட வாழ்வியலில் மிகப்பெரிய அடையாளம். இந்த சைக்கிள் எங்களுக்கு செய்த உதவியை போல வேறு எந்த வாகனமும் செய்யலை. இடப்பெயர் காலங்களில் இந்த சைக்கிள் எங்களுக்கு தந்த உதவியை தான். அரிக்கன் லாம்பும் நாங்கள் வளர்த்த நாயும் இந்த சைக்கிளும் எங்களுடைய வீட்டில் ஒரு சகோதரன் மாதிரி எங்களோட வளர்ந்தது. நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம். இன்றைக்கு நாங்கள் சுரேஷனோட கேட்கலாம். முதலாவது சுரேஷனை உங்களோட வாழ்த்துக்கள். 1 மாதத்துக்கு முதல் யாழ்ப்பாண புகையிரத நிலையம், அது எங்களோட வாழ்வியல் ஒட்டின விஷயம். யாழ்தேவியும் புகையிரத நிலையங்களும் எங்களோட வாழ்விலே ஒரு அங்கம். இந்த யாழ் புகையிரத நிலையத்தில் நீங்கள் இப்போ ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் திறந்து கொடுத்துருக்கிறீர்கள். அதில் வருகின்ற பயணிகள், சின்ன பிள்ளைகள் படிச்சுட்டு போகிறதில்ல. யாழ் நூலகத்தில் அந்த யாழ் புகையிரத நிலையத்திலே ஒரு நூலகத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறீர்கள். அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஏன் ஒரு நூலகம், அதுவும் புகையிரத நிலையம் ஏன் அமைக்க வேணும்? இந்த யாழ்தேவி புகையிரத்தை உங்களுக்கும் அப்படி நெருக்கமான தொடர்பு இருக்குதோ? நன்றி. அதுக்கு எனக்கு அம்மா அப்பா கண்டி பதுளையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் வேலை செய்தார்கள். 1922 82 ஆண்டு மட்டும். ஆனால் நான் கூட சொந்த இடம் அச்சுவேலி. சொந்த இடம் அச்சுவேலி. அப்போ ட்ரெயினில் ஒவ்வொரு வருடமும் 2-3 தரம் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. உண்மையிலே அது ஒரு இனிமையான ஒரு பயணம் என்று நான் சொல்லுவேன். அதுக்கான அந்த டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாலாம் கிடைக்கும். அப்படி தான் அரசாங்கம் வாரண்ட்னு சொல்லுவேன். சரிங்க, இப்போவும் இருக்கு சொல்லுவா ஃப்ரீ வாரண்ட். அப்போ அதில் தான் போவோம். அப்போ அந்த ரயில் பயணங்களில் போகும்போது அந்த காலத்தில் யாழ்ப்பாண ஸ்டேஷன், தெளிப்பள ஸ்டேஷன், யாழ்ப்பாண ஸ்டேஷன் ரெண்டில் ஒன்றுக்கு போவோம். யாழ்ப்பாண ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகிறது ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேஷனில் போய் அந்த பழைய காலத்து ஸ்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக், வேலியெல்லாம் இருந்தது. ஞால் பக்கம் வேலியோட இருந்தது, பழைய மரங்கள். எனக்கு அந்த எல்லாமே அந்த ஞாபகம் இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் கண்டியில் இருந்து திரும்ப ஊருக்கு வரோம். அந்த ஊருக்கு வரைக்க அப்போ ஒரு மணலில் யோசி எப்போ இந்த ஊர் வரும் என்று சொல்லி ஒரு உணர்வு கொண்டு வரும். அப்போ அந்த வேலி எல்லாம் அப்படி இந்த வேலி தென்னை மரங்களை கண்ட உடனே இந்த வேலி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஊருக்கு வந்துட்டோம்னு சொல்லி இந்த வேலி எங்கே வருமானு சொன்னால் கிட்டத்தட்ட சாவச்சேரி பக்கத்தில் தான் இந்த வேலி வரும். வேலியில் தொடங்கிடும். வேலியாண்டா அந்த இனிமேலாண்ட ஒரே வேலியா கிட்ட எல்லாம் வந்த மாதிரி அடைச்சிருப்பாங்க. ஒரு அல்லையும் ஒரு வடிவாத்தான் எல்லாம் ஒழுங்காக பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கின்றது. அப்போ எனக்கு அந்த ஸ்டேஷனில் போய்ன்னு சொன்னால் அந்த காலத்தில் இப்போ பார்த்தாலும் எல்லாருமே ஒரு நியூஸ் பேப்பரில் இருப்பாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சிந்தாமணின்ற ஒரு பேப்பர் வர்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கும் ஞாபகம் இருக்குன்னா அது இப்போ அந்த வரலாறு இப்போ நான் இடுறதே இல்லை. அப்போ எங்கள் அம்மா கூட வாசிப்பாள். அப்போ அந்த பேப்பரை நாங்கள் வேண்டுவோம். வேண்டினால் அம்மா அந்த புத்தகங்கள் ஆல்வேஸ் கொண்டு தெரியவா. இப்போ எங்களுக்கும் சேர்த்து தான் நான் கொண்டு தெரிகிறது. வாசிக்கிறோமோ வாசிக்கலையோ கொண்டு தெரியவா. அப்போ நாங்கள் பிள்ளைப்பட்டியில் இருப்போம். அப்போ ஏதாவது ஒன்று புத்தகங்களை தட்டி கொண்டே இருப்போம். சின்ன பிள்ளையெல்லாம் எங்களுக்கு 4-5 வயது தான் எங்களுக்கு அந்த டைமில், 5-6 வயது. பேப்பர் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெயினில் போய்க்க பேப்பர் பார்த்து கொண்டு இருப்பீங்க. எடுத்துகிட்டு கேட்க பக்கத்து ஒரு ஆள் கேட்பார், அண்ணா அந்த நடுப்பேச்சு நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லை தானே, அதை ஒரு தாங்கோ நான் பார்ப்போம். அந்த சினிமா பேச்சு ஒரு தாங்கோண்டி இன்னும் ஒரு ஆள் கேட்பார். அப்போ ஒரு பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு பேஜும் பேருந்து திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் நம்ம வேட்டை வாய்ச்ச முடியும். அல்லை முறை இன்பம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அந்த ஒரு பேப்பரை நாங்கள் எத்தனை பேர் பகிர்ந்து வாசிக்கிறோம். சில பேர் அந்த பின்பக்கத்தாலையும் பார்க்குறாங்க. நீங்கள் வாட்சி கொண்டு இருக்கீங்க அந்த தலையங்கங்களை பார்த்துட்டு பேருந்து அந்த வாட்சி முடிஞ்சால் ஒரு தாங்கும் அதை வாசிக்கணும் எல்லாம் கேட்பினோம். அப்போ அதில் அந்த அதெல்லாம் அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த வாசிப்பதில் ஒரு ஆர்வம் அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா இப்போ தனியாக படித்த ஆக்களுக்கு மாத்திரம் இல்லை, படிக்காத ஆக்களுக்கும் வாசிப்பு. படிக்காத ஆக்கள் என்று நான் சொல்லுவதுண்டு, படிக்காத ஆக்கள்னு சொல்லவில்லை. இப்போ வேறு வேறு துறைகளில் செய்கிற தோட்ட வேலை செய்பவர்கள் அவர்களும் கூட ஏதாவது பேப்பர் வாசிப்பு பழக்கம் கூட இருந்தது. அப்போ அங்கே யாழ்ப்பாணத்து ஸ்டேஷனில் ஒரு புக் ஷாப்பாக அல்லது ஞாபகம் எனக்கு வடிவாக இல்லாமல் இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பர் ஷாப் ஒன்று இருந்தது. அப்போ அதில் அந்த முன்னுக்கு எல்லாம் ஒரே நியூஸ் பேப்பரும் ஒரே புக்ஸ்கள் இந்த நிறைய இருக்கும்.
வாங்குறதுக்கு தான் வாங்குறது அதில் நின்று எல்லாரும் வாசிப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை பே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதில் எடுத்து வாங்கி போட்டு அதில் வச்சுட்டு போகிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். பேப்பர்காரன் அங்கால நிற்பார். இஞ்சாலாக்கள் ஒரு கதலேகங்களை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு போகிறான். அது ஒரு கிளைம் இல்லை. பட் ஸோ அந்த இதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த ஸ்டேஷனில் இப்போ போகும்போது அப்படியான ஒரு இது இல்லையன்ற உடனே எனக்கு ஒரு மனதில் ஒரு மாதிரி போய்க்கு ஒரு அதை ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு என்னென்னு சார் ஒரு ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு விடயம். அப்போ எனக்கு அதிலே ஒரு 5-6 வருஷத்துக்கு முதலே நான் ஸ்டேஷன் மாஸ்டரோட போய் காய்ச்சினேன் ஒன்று செய்வோம்னு சொல்லி. இப்போ இந்த அதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா இடம் ஒரு மாத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆள் ஒரு ஆள் லைப்ரரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி அது இந்த எல்லா இடமுமே ரயில்வே அத்தாரிட்டி வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் லைப்ரரி வைக்கலாம் என்று சொல்லி ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்து எல்லா இடமுமே சின்ன சின்ன பாக்ஸுகள் வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்கே இருக்குது லண்டனில் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே இல்லாமல் போய் திரும்ப கொண்டு வராங்க. ஏன்னா வெளிப்பக்கங்களில் இருக்குது. ஸோ அந்த ரீதியில் இந்த யாழ்ப்பாணத்தில் நான் செய்ய கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு தான் பார்த்தேன். இப்போ நான் ஸ்டேஷன் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த இடம் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு தளபாடங்கள் வந்து நான் புதுசு செய்கிறதில்லை, பழசு வாங்குவோம் ஆன்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் ஓகே நோ ப்ராப்ளம் இல்லை செய்வோம் உடனே ஓகே பெரிய இடம் ஓகே உடனே கண்டிக்கு போனேன். என்றால் கண்டியில் எனக்கு தெரியும் இந்த ஆன்டிக் ஷாப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி தெரியும். அங்கே நாங்கள் கூட புராதன பொருட்கள் உள்ள இடத்துல கண்டியில் எனக்கு தெரியும் நிறைய கடைகள் இருக்குது. பிரதனியா ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்டிக் ஷாப் தான். அப்போ அங்கே போனேன். அங்கே போய் இப்படி சொன்ன உடனே எனக்கு அங்கே ஒரு கடைக்காரர் தெரியுமேண்டா நான் இடக்கடை போனால் அங்கே போகிறது அவங்கள மாதிரி தான் இருப்பார் ஒரு தாடியும் வளர்த்து. அப்போ அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் அவர் தான் எனக்கு இந்த ஐடியா தந்தவர். என் ஆன்டிக் சாமான் இதில் நீ வந்து என் கண்டியில் டிஸ்பிளே பண்ணக்கூடாது, நீ இந்த யாழ்ப்பாணத்தை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அது இட் வில் டேக் another 10 years to ஒரு டவுனாக வாரதுக்கு ஒரு இடம் உல்லாச பிரயாணிகள் பெருமளவில் வாரத்துக்கு ஒரு 10 வருஷம் நேரம் எடுக்கும். என்னென்னு சொன்னால் மக்களும் ஒரு இதண்டு வேண்ட கட்டமைப்புகள் வந்து என்று சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு நான் அதை யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஸோ அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய வேணுமென்று சொல்லி நல்ல ஒரு பெரிய கேபினெட் வேண்டி 2 டேபிள் செய்து இங்கே இருந்த ஒரு ஃப்ரேம் கொண்டு போனான் அதுவும் போட்டு. ஸோ இப்போ அதால் போய் வரைக்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் கதைக்கும் போது எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பதும் பார்ப்பதும் இருப்பதும் என்று நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா அது வாசல்லே இருக்குது. அது கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இல்லை அந்த சிந்தனை இப்போ இத்தனை வருடங்கள் இந்த புலம்பெயர் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கின்றோம் என்ற பயணிக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒருவருக்கு அந்த சிந்தனை வந்து அதை வந்த யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாண போகிற நிலையம் எல்லாம் வந்து எங்களுடைய வாழ்வினுடைய அடையாளம். அதில் ஒரு விஷயம் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய நாங்கள் படங்கள் எல்லாம் பார்க்குறோம். சின்ன பிள்ளையிலேருந்து புத்தாம் வாசிக்கிறோன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு நிறைவு இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்து கட்டடமாகவே கட்டிக்கொண்டே இருக்கிற மொழியை நான் உட்பட எல்லாம் கட்டிக்கொண்டே இருக்க மொழியை நாங்கள் ஒரு நல்ல இடங்களில் உயர் உத்தியோகங்களில் எல்லோரும் இருந்தாலும் எல்லாரும் எங்கட பள்ளிக்கூடத்தை கட்டி பெருசாக்கணும்னு நினைக்கிற மொழியை உங்களை போல இப்போ பலர் இருக்கின்றார்கள். இப்போ எங்கட பள்ளிக்கூடத்தை காணும், இதை விட்டு நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒரு விஷயத்தை செய்யலாம். இப்போ நீங்கள் செய்த போல் ஒரு ஆங்கில வகுப்புகள் ஒரு கம்ப்யூட்டர் வகுப்புகளை ஒரு கிராமத்தில் செய்யலாம் என்ற சிந்தனையில் பயணிக்கின்றார்கள். இல்லையாண்டு இல்லை, எல்லாரும் அப்படி செய்தால் நாங்கள் இவ்வளோ விஷயத்தை இழந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பெற்றிடலாம். இப்போல்லாம் நீங்கள் திறப்பு விழா ஒரு மாதம் செய்து முடிச்சாச்சு. செய்து முடிச்சாச்சு. அதை விட எனக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி ஒரு வளர்ச்சி ஒரு ஊக்குவிப்பு ஒரு அவர்களுடைய திறமைகளை புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பதற்குரிய திறமைகள் வந்து சின்ன வயதில் தான் ஆரம்பிக்கும். அந்த 3 வயது 2 வயது 5 வயது 6 வயது. இப்போ நாங்களும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வித்தியாசமான ஒரு புதுசாக சிந்திக்கிற ஆற்றல் வந்து இப்போ எங்களுக்கு கூட இருக்குது. கனகாரணம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க தானே இந்த மாபிளை விளையாடுறதுல இருந்து இந்த மாபிளை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லிக்க தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அதை எடுத்து அந்த குறி வச்சு அறிவாங்க அவ்வளோ தூரத்தில் அறியணும். சரியா ஒன்று நின்று அடிக்கிறது, மற்றது விழுந்து அடிக்கிறது, மற்ற அந்த குத்தி அடிக்கிறது. சரியா பார்த்தீங்க. அதை நாங்கள் செய்ய உழவோ நாங்கள் சிந்திக்கிறோம். அப்போ நீங்கள் மாபிளை விளையாடக்கே துணி ஓடையில் நாங்கள் ஒரு 4-5 பேரோடு தான் விளையாடுவோம். பார்க்குறாங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு
குரூப் இருக்குமே 2 நாயோடும் பூனையோடும் அப்படின்னு ஆனால் சொல்லி போலை மாத்துறதே பங்குச்சந்தை வியாபாரம் இருக்கும். அதாவது ஒரு அடி போலேண்டு வச்சிருப்பார், அடி மாவுலண்டு வச்சிருப்பார். அந்த அடி மாவுளுக்கு புதுசாக புது 4 மாவல் கொடுத்தா அந்த பழைய குட்டை மாவுளை ஒன்று அது அடியனண்டு சொல்லுவேன். அது பொக்கெட் நிறைய மாவுளான் தான் இருக்கும். அது பேரம் பேசுறது என்ன பெரிய பார்த்தால் இப்போ எங்களை பெரிய கடையில் பேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் சத்தங்கள் எல்லாம். போலை அடின்றது மிகப்பெரிய ஒரு ஆட்டம் உண்டோ ஒரு விதம். சரியா சொன்னீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாகவே எங்களுக்கு அது அமைஞ்சிட்டு இப்போ வந்து அந்த காலத்தில் இந்த நாட்டிலையும் கூட தான் அது நாங்கள் தனி எங்கன்ற நாட்டை மட்டும் சொல்லலை, இங்கேயும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சிச்சுவேஷன் இப்போ இந்த மொபைல் ஃபோனுகள் மற்ற கேம்ஸ்கள் வந்ததால் எனக்கு பயங்கர ஒரிஸ் என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்குறேன். இப்போ எங்கண்ட குடும்பங்களுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைத்தது. கூடுதலாக நான் மனாக்கள இந்த பிஸ்னஸ் சம்பந்தமாக அவரோட பேச வீடுகளில் சந்திக்கும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது 2 இடத்துல நான் பார்த்தேன். நான் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்தா, அவன் மகன் இருக்கிறான், ஒரு 6 வயது தான் இருக்கும். ஐபாட்டெல்லாம் உள்ளுக்கு வந்து இப்படி இருந்தார். நான் அந்த ஹலோ சொல்லி வாங்கோ கதைங்கோன்னு சொன்னேன். அவருக்கு அந்த இயலாமை இருக்குது, அந்த இன்டராக்ஷன் இருக்குது தானே. இப்போ என்னோட வந்து முகத்தை கழிச்சு ஹலோ அங்கிள்னு சொல்கிறதுக்கோ அவருக்கு அந்த ஆற்றல் வந்து குறைஞ்சிட்டுது. என்ற நெடுக அப்படியே ஃபோனில் இருக்கிறதால அந்த மனிதருக்கும் என்று சொல்லி ஒரு உறவு இருக்குத்தானே, அது ஒரு முக்கியமான உறவு. என்னென்னு சொன்னால் நானே எந்த லைஃப்பில் வந்துடுறேன்னு சொன்னால் நான் என் மகளோட வந்து சின்ன வயதில் இருந்து இப்படி கேம்ஸ் வேண்டுவேன். புத்தகங்கள் வாசிப்பேன், சின்ன புத்தகங்கள் வேண்டி ஒன்றா வாசிப்போம், ஸ்டோரி எல்லாம் வாசிப்போம். சின்ன இந்த பசில்ஸ் இருக்குத்தாரு, இது ஒரு சூப்பர் சாமான். நாங்கள் வந்து உண்மையில் ஒரு தரமே யோசிக்கிறே இல்லை. இதில் பயங்கர ஒரு அறிவாற்றல் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கெல்லாம் நிறைய நான் செலவழிக்கவே மாட்டேன். இது நீங்கள் புதுசாக வாங்குறேன்டா 10 பவுன் வரலாம். ஆனால் இது ஒரு 1 பவுனுக்கு வாங்கலாம். அவங்க சொல்லுங்க சேரிட்டி ஷாப்பில் அதான் இந்த வெள்ளக்காரில் அடுத்த ஒரு இந்த நாட்டில் உள்ள வெள்ளக்காரரை பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சு திரும்ப கொண்டே கொடுப்பாங்க இன்னொரு ஆளுக்கு பாவிக்கிற விஷயம் கரெக்டாக இது. இப்போ இதெல்லாம் நான் மேலே சேரிட்டி ஷாப்லாம் கூட வாங்கினேன். அப்போ அவளுக்கு வாங்கி சின்ன அந்த பசல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா, அவள் 3 வயதுலேயே அந்த உலகத்தின் மேப் இருக்குத்தானே, அது பசல்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 250 பசல்ஸ். அப்போ அவள் அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணவள். கனடா அங்கே இருக்குது, அந்த நாடு அங்கே இருக்குது, இந்த நாடு இருக்குன்னு சொல்லி. அப்போ 4 வயது 5 வயது 6 வயதில் சைக்கிள் எல்லாம் பழகி ஆளுக்கு எல்லாம் சீசன் எக்ஸ்பர்ட். ஆனால் பேருந்து நான் ஒரு 9 வயது 10 12 13 வயதில் அவளோட உறவு எனக்கு இல்லாமல் போயிட்டுது. ஏன்னு சொன்னால் நான் வேலைக்கு வீட்டை போக 12 10 மணி ஆகும், படுப்பேன். விடிய 5 மணி கிளம்பி வேலைக்கு போயிடுவேன். அப்போ வாய்ஃப் தான் அவள் பாப்பா. அப்போ திடீரென அவளுக்கும் ஒரு அதை அப்செட்டாக இருந்திருக்கு. அப்போ இல்லை துப்புரவாயிலே அண்டு இல்லை. இப்போ இந்த விழாக்கள் அதுகளுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்ப்போம். பட் அந்த இருந்து கதைச்சு அந்த உறவு இருக்குத்தானே, அதில் ஒரு விரிவு ஒன்று வந்துட்டுது. என்னென்னு சொன்னால் திடீரென அவள் ஒரு நாள் நான் காரில் போய் கொண்டு கேட்க அவள் என்னோட கேட்டாள், அப்பா நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு தெரியுமா உண்டு. அப்போ நான் சொன்னேன் ஏனாயின் ஓகே, என் கிளாஸுன்ற பேர் என்னென்னு தெரியுமா உண்டு. நான் முழிச்சினேன் ஏன்னோ. அப்போ பார்த்தேன் திடீரென பார்த்தீங்க அந்த உறவு வந்து டக்குன்னு ஒரு விரிசடைஞ்சிட்டுது. அது உண்மையில் பாதிப்பை கொண்டு வரும். ஆனால் எனக்கு சந்தோஷம் என்னென்றால் அந்த சின்ன வயதில் அந்த உறவு இருந்தபடியாக அந்த 4 3 4 5 6 வயதில் உள்ள உறவை வந்து நாங்கள் ஏற்படுத்தணும் பிள்ளைகளோட. இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அது பின்னுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். இது அந்த வயதில் அவங்கள எதிர்பார்ப்பாங்க. இவன் நானே சின்ன வயதில் அம்மா கொஞ்சம் வேணும் தூக்க வேணும் எல்லாம் விரும்பி இருக்கிறேன், சேர்ந்து விளையாட வேணும். ஆனால் இப்போ காலம் வந்து மாறின காலத்தில் இப்போ நாங்கள் அதை எப்படி நான் அந்த உறவை உருவாக்கலாம் என்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது, ஒரு கேள்விக்குறி இல்லையா. அப்போ தான் நான் ஒரு நாள் இந்த கேம் விளையாடினேன். இது சுடுக்கு என்று சொல்லியிருக்கு. இது நாங்கள் போட்டியாக இருந்து விளையாடினோம். சூப்பர். இது இப்போ இந்த புக்ஸாகவும் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ ஷாப்புகளில் போனீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைமில் இப்போ இப்படியான புக்ஸ் சின்ன புக்ஸ்கள் இருக்குது. இப்போ அன்றைக்கு நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்க ஒரு வெள்ளக்கார பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அவருக்கு 2 பேர் இப்படியான சின்ன புக்குகளை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தன் வச்சு ஃபோனில் இருந்து விளையாடினார். பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் வந்து இது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த கேம்ஸ்கள் வந்து ஒன்று வந்து அவன் வளர்ச்சி 2 படியும் இல்லை. நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உடைய உறவை உருவாக்கக்கூடிய கேமாக இருக்கணும். இப்போ ஃபோனில் இருந்தால் அந்த உறவு இல்லாமல் போகுது. 2வது வந்து அவன் வளர்ச்சி. இப்போ எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் எல்லாம் இல்லாமலே போகுது. எல்லாம் ஆன்லைனில் வந்து எல்லாம் நர்சஸே இருக்காது. எல்லாம் இதான் ஒரு 20 வருஷத்தில் அரைவாசி வேலையும் இருக்காது. அப்போ க்ரியேட்டிவிட்டி சொன்னால்
ஒன்றை புதுசாக உருவாக்கும் ஒரு ஆற்றல் வந்து பிள்ளைகளுக்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நிறைய கஷ்டப்படுவாங்க அந்த காலத்தில். அப்போ நாங்கள் மண்டையை போட்டுருவோம் இன்னும் அடுத்த அவங்க இந்த காலத்தில் நாங்கள் இருக்க போகிறோம் பார்க்குறதுக்கு. அப்போ நாங்கள் இல்லாத காலத்துலேயும் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி தயாரித்து விட வேணும். ஸோ அந்த ரீதியில் தான் இந்த ஃபோன் பாவிக்கிறதுல ஒரு பிழையுமே இல்லை. அதில் இருந்து நீங்கள் சரியாக சொன்னீங்க. அவரே அந்த திசை திருப்புவதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிங்க இல்லையா, திசை திருப்புறதுன்னு சொல்லி. அப்போ அதில் இருந்து திசை திருப்பி இந்தியாவில் மாற்றுவதற்கு தான் இப்படியான கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் வண்டி வச்சுருக்கலாம் இல்லையா? இப்போ சொல்லுங்கள். இப்போ கொஞ்ச காலம் அது இருந்தது. இப்போ இந்த பசல்ஸ் விளையாடுற இந்த விஷயம் எல்லாம் இருந்தது. பிறகு நாளுக்கு நாள் இந்த கைத்தொலைபேசிகள் 9, 10, 11, 12 வகைகள் வேற 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 இதுகளெல்லாம் வீட்டில் இடம் பிடிக்குதாண்டும் அப்பா அம்மா அணி இருக்கணும், சில பேர் அணி இருப்பினும். மற்றது இப்போ தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லா விஷயம் வந்துடுது. ஊர்லேருந்து டெலிஃபோன் கதைக்கலாம், முன்னுக்கு போட்டு கேமராவில் விஷயத்தையும் பார்க்கலாம். எல்லாம் ஒரு சதுரத்துக்குள்ள வந்துட்டால் அது சிவரில் தண்டை பாட்டில் இருக்கும். வீடு க்ளீனாக வச்சிருக்கலாமன்ற எண்ணம் சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும். தாய மண்ணில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எங்களுக்கான வீட்டுக்கு உள்ளே இருந்த விளையாட்டுக்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் மற்ற சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயத்தையும் செய்திருப்பினோம். இப்போ இந்த ட்ரெயின் ஒன்று ஓடி வருதை நீங்கள் பார்க்கலாம். பேட்டரி ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் இந்த நாட்டவர்கள் செய்தது ஒரு 2 தகட்டில் அதற்குரிய சிந்தனையை தூண்டுற வகையில் செய்து இப்போ இதுக்குரிய வயதே ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கும். அது விளையாட்டு பொருட்களாக எங்களுக்கு எல்லோரும் விளையாடுறதுக்கான இந்த நாடு கண்டுபிடிச்சே எத்தனை வருஷமாக ஆக்கும். சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் இதை இப்போ ஏரெண்டு சொன்னோம்னா இப்போ இந்த வந்த நேரம் தொடக்கம் இந்த சைக்கிளை பார்த்து எனக்கு பல சிந்தனைகள் தோன்றியிருக்க நேரில் ஏன்னு சொல்லலாம். இதே இப்படியான விஷயங்களை காலத்தாழியாத பொருட்களை வந்து நாங்கள் வீட்டுங்களை வரவே புறையில் பார்த்தோம்னு சொன்னால் வேலையால் வரும்பொழுதோ அல்லது களைப்பாக வரும்பொழுதோ எங்களுக்கு ஒரு இங்கே சொல்லுவோம் ரிலீஃப்னு சொல்லுவோம். பார்த்தா ஏதோ இது பல சிந்தனைகளையும் பல நிகழ்வுகளையும் சுமந்தோண்டு வருது. நீங்களும் இணைந்தோண்டு எங்களோட பேசலாம் நேரில். அதாவது நாங்கள் தாயத்தில் வாழ்ந்த காலங்களில் இப்படி எங்களோட வந்து நாங்கள் எங்களோட சிந்தனையையும் உடல் உள்ளத்தையும் சந்தோஷமாக வச்சிருந்த விளையாட்டுகள் ஏராளமான விளையாட்டுகள் இருக்கும். சரி, இப்போ ஒரு நேர் இருக்கின்றார், அழைத்து கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் சோழியபுரத்து முகுந்தன் கலைக்கிறேன். முகுந்தன் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அதான் கெட்டது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லினோம். அதான் வாசிப்பது மனுஷனை பூர்ணமாக்குறது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்க எனக்கு ஒரு வாட்ச ஒரு புத்தகத்தின ஞாபகம் தான் வருது. ஆட்சி பயணம் போகிறாள், உங்களுக்கு தெரியும், சிங்கி ஆதியனர் எல்லாம் இந்த இதுகளை பற்றி கதையில் எழுதி இருக்கிறார். இவர் சொன்ன கதைகளை பற்றி இந்த இதே ரயில் பயணங்கள் அது எழுதிகளை பற்றி இது எழுதிடுறார். ஆட்சி பயணம் போகிறாள் என்ற மாதிரி. உண்மையா சொல்ல போனா நாங்கள் உங்களை டிவியில பாக்குறது இது ஐபிசி வானொலியை விட ஐபிசி டிவியை விட ஐபிசி பத்திரிகை வாசிக்க நாங்கள் ஒரு பயபக்தியோட இருப்போம். அதாவது வாசிக்க எங்கள்ட வாயாடாது உண்டாடாது முழு பிரைனும் அதிலேயே போக்கஸ் பண்ணும். ஆனா இது டிவி பார்க்க இது ரேடியோ கேட்க எங்களோட பிரைன் ஒன்றில் வேறு ஏதாவது சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இருப்போம், வேறு ஏதாவது செய்து கொண்டு இருப்போம். ஆனால் இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்படி இதுகளுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கான புத்தகங்கள் டொனேஷன் பண்ணுறது, மல்டி லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் புத்தகங்கள் இடன்றங்களை யாழ்மண்ணுக்கு போய் சேரக்கூடிய மாதிரின்றது அப்படியான விவரத்தை மேலதிக மாதிரில தந்தீங்கன்னா நாங்களும் ஏதாவது கோஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் எப்படி நாங்கள் புத்தகங்கள் வேறு டச்சோ பிரெஞ்சோ வேறு மொழிகள் தேவையான புத்தகங்களுக்கு இந்த வயசிஞ்ச பிறந்த வழியால் அப்படியான மல்டி கல்ச்சர் புத்தகங்களும் எங்கண்ட ஹைல இருக்குது. எப்படி எங்கண்ட ஈழத்தமிழத்தை எங்கண்ட அடுத்த ஜெனரேஷன் ஹைல போய் கிடக்கக்கூடிய மாதிரி நீங்கள் சில விவரங்களை சொன்னீங்கன்னா எல்லாரும் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்போம். இலவான நன்றி. இலவாக அண்ணன் முகப்புத்தகத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கொண்டாக்க இந்த சுரேஷ் கணபதி என்று நீங்கள் பாருங்கோ, அதுக்காக நாங்கள் மெசேஜ் ஒன்று போடுங்கோ, கதைப்போம் அதை பற்றி. நன்றி அண்ணா. உங்கள்ட அந்த முயற்சிக்கு வந்த உங்கள்ட அந்த சிந்தனைக்கும் ஆதரவுக்கும் உடன் அப்படியான உணர்வு உங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு பெரிய விடயம். சரி, சுரேஷ் கணபதி பிள்ளை என்ற முகப்புத்தகத்தினோட நீங்கள் தொடர்பு கொண்டால் அன்னையோட காட்சியில் என்றால் புத்தகம் நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கு. அதை போய் என்ன எங்களை பிள்ளைகளுக்கு போகலாமோ. அடுத்த நேர் என்னோட இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 நான் ராஜன், நெதர்லாந்திலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. நெதர்லாந்து. வணக்கம். இந்த விளையாட்டு இதெல்லாம் பற்றி சொல்கிறேன். நான் மிக விரைவாக இலங்கை வடக்கு கிழக்கு மகளிருடைய விளையாட்டை பற்றி சொல்லுகிறேன். மகாஜானாவும் மானிப்பா இந்து லேடிஸ் மகளிர் கல்லூரியும் வசவாலனும்
ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். கிரிக்கெட்டில் வின்சென்ட் மகளிர் கல்லூரியும் இன்னொரு கல்லூரியும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அது இன்னொரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். சாஃப்ட்பால் மென்பந்தில் தான் விளையாடுகிறார்கள், ஆனால் அந்த மாதிரி விளையாடுகிறார்கள். சரி, இன்னொன்று சொல்லி போட்டு வரேன் விஷயத்துக்கு. அனிதா ஜெகதீஸ்வரன் என்ற மாஜான பழைய கல்லூரி மாணவி இலங்கையின் கோல் ஒன்றை பாய்தல் ரெக்கார்ட் வச்சிருக்கிறான். இலங்கையிலே சிறந்த வீராங்கனை. நீங்க அடுத்த முறை அளவட்டிக்கு போனா இவர்களெல்லாம் கண்டு பேட்டியை கொண்டு வரணும். மற்றது இன்னொரு செய்தியை டக்குன்னு சொல்லிட்டு இவெல்லாம் உங்களோட செய்தியில் வரமன்னு இருக்கேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித்துக்கு ஆதரவு அளிக்க போகிறது. சரி சரி, அதான் சொல்ல மாட்டேன். எங்களோட வீடும் இதுக்கு யாழ்ப்பாண ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. மற்றது இவர் அந்த வெள்ளக்காரன் விளையாட்டு இதில் செய்கிறார். இவர் நாங்கள் எங்களோட சொந்த தயாரிப்புகள் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்கிறது இல்லையோ ஊர்லேயோ, இல்லாட்டி இவரால் செய்ய முடியாது. செய்யலாம். நீங்கள் தாயத்தில் உள்ள எங்களுக்கு விளையாட்டுகளை ஒரு அரங்கமாக அமைச்சு கொடுக்கலாம். ஆனால் அங்கே உள்ள அதோட மினக்கிறதுக்கு அவைக்கு நேரம் வேணும். இணைஞ்சொன்றீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் யாண்டு பார்க்கலாம். வணக்கம். 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 வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து அம்பல வணக்கம் வைக்கும் தம்பி. அண்ணா வணக்கம். இங்கே சுரேஷ் அண்ணன் ஞாபகம் இருக்கு உங்களை லாஸ்ட் டைம் போன முறை ஆயத்தது. ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்களோட தான் பேசுகிறோம் அண்ணா. ஆமாம், அதாவது இன்றைய காலகட்டத்தில் இவரை அழைத்து வந்ததுக்கு ஐபிசி தமிழுக்கும் தம்பி சுதர்சனுக்கும் நன்றி. ஆனால் இன்றைய எங்களுடைய காலகட்டத்திலே தாச்சி விளையாட்டு ஒன்று இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தாச்சி விளையாட்டு என்றால் அதாவது மாலையில் சாப்பிடுவதற்கு முன்னம் நாங்கள் தாச்சி விளையாடி போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல ஒரு பயிற்சியான ஒரு விளையாட்டு ஒன்றது. நன்றாக உடல்கள் நன்றாக செழித்து நன்றாக அந்த இதுகளை சவிவாட்ட அடைந்த ஒரு விளையாட்டு என்றுதான் நம்முடைய கிராமத்தில் அதை கூறுவார்கள். உங்களுக்கும் அது நன்றாக விளங்கும் நினைக்கிறேன். கொஞ்ச காலம் அதுல விளையாடுறேன், பெரிய டூர்னமெண்ட் எல்லாம் நடக்கும். அதுல அது பணவழியெல்லாம் நடக்கும் சாதாரணமாக. தீண்டான பணவழி என்றால் எங்களுடைய வனவெளியில தான் எங்களோட மலஜல கூடங்களும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களோட கிராமத்திலும் அப்படித்தானே இருக்கும் என்று நினைக்கின்றோம். மறக்க முடியாது நிகழ்ச்சிகளை நான் என்றும் அந்த விளையாட்டுக்களை என்றும் மறக்க முடியாது. ஆனா அந்த கிராமத்து வாழ்க்கைகளையும் கிராமத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விளையாட்டுகளும் உடலுக்கு நல்ல பயிற்சியான ஒரு விளையாட்டுகள் தான். ஆனபடியால அந்த விளையாட்டுகளை என்றும் மறக்க இயலாது. இந்த புத்தகங்கள் சஞ்சிகைகள் என்றும், அதாவது இந்த பழைய சிலபஸ் என்ற அந்த புத்தகங்களை நாங்கள் வாசித்தால் உண்மையிலே பூரண கல்வி அறிவை பெற்றுக் கொள்ளலாம். அதுவும் உண்மையான ஒரு விடயம். சங்கானையிலே ஒரு லைப்ரரி இருக்கின்றது, அந்த லைப்ரரியில் தான் நாங்கள் புத்தகங்களை கேட்போம். அதே போல் ஆனபடியால அந்த அடுத்தது ஒவ்வொரு நாளும் காலமையில நான் மிளகாய் கண்டுக்கு தண்ணியை ஊற்றுவோம். அதுவும் ஒரு உண்மையில ஒரு உடற்பயிற்சியான ஒரு வேலையுடன் அது உடலுக்கு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதுகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கும் உண்மையான உந்து சக்தியாக விளங்கும் கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி, வணக்கம். சொன்ன ரெண்டு விஷயத்தில் பண்ண நாங்களாம் செய்யல. இப்போ மிளகாய் கண்டு நட்டோம்னு சொன்னால் ஞாபகம் கண்டு நடுறது கண்டா. இப்போ மிளகாய் கண்டு நட்டு விரைக்கல அதில் படுகண்டுன்னு இருக்கும், சிலது பட்டு போடும். இப்போ தண்ணி ஒட்டி கொண்டு போய்க்குள்ள வந்து இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ வெறுமனே வெயிலில் ஞாபக சக்தியான விஷயங்கள் வச்சுருந்தால் அப்போ அப்போ நடுகண்டுக்கு ஏதாவது அந்த கண்டை பிடுங்கி போட்டு புதுக்கு உடனே அந்த கண்டு நடவானும். அப்போ நான் சொன்னேன், ஏழாவது வாய்க்காலில் வலது பக்கத்தில் 3வது பார்த்து இந்த கணக்கு சொல்லணும். அதே மாதிரி தான் தாச்சி விளையாட்டுலேயும் இந்த கிளி விடுறவர் அந்த சரியான சிந்தனை உள்ள ஆளாக இருக்க வேணும். எல்லாரும் அத்தனை கிளித்தட்டு விளையாடுற அத்தனை வீரர்களுடைய அசைவுகளையும் அவர் கவனித்து கொண்டிருந்தால் தான் கிளி விடுற பொறுப்பிலே நிற்பார்.
அவர் சரியான முறையில் அதை கொண்டு நகர்த்தலாம். சாதாரணமாக நாங்கள் ஓடி கிளி தட்டு தாச்சி மறைச்சி விளையாடுறது இல்லை. இந்த கிளி விடுறவரும் மற்றவையும் வந்து அவதானிக்கணும். மற்ற கால் விளையாடுவருன்ற காலின் ஸ்டெப்ஸும் அவதானிச்சு கொண்டு அவர் எங்கே மூமெண்ட் இருக்கும், எதுக்குள்ளால உடைப்பினாம், அந்த பூட்டு வார இடங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தாச்சி எல்லாம் சரியான பெரிய ஒரு விஷயம். இப்போ சூப்பர் என்னென்றா நீங்கள் சொல்லிக்க எனக்கு ஞாபகம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் எல்லாம் பிறக்கை நாங்கள் ஒரு தரம் பிறக்கைக்கு வார இல்லை. இது நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளிலிருந்து வாரது தான். சொல்லிக்க எனக்கு நீங்கள் அந்த தோட்டக்கதை சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. பர்மிங்கத்தில் ஒரு ஆள் கடை எடுத்தவர். இப்போ அவர்கிட்ட கடைக்கு நான் ஒரு வேலை செய்ய போய்க்க சந்திச்சு போனேன். போனால் அந்த கடையெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அந்த கடை இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய பேர் எங்கள் கடை வச்சிருக்கிறோம். ஆனால் அவைக்கு நானுமே ஒரு என்னென்றால் நிறைய பிள்ளைகளோட டைம் செலவழிக்கிறதுக்கு நிறைய டைம் அவைக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பிள்ளைகளோட அப்படியான உறவுகளை ஏற்படுத்தலாம். இந்த கேம்ஸ்கள் எல்லாம் நல்லபடியும் அதில் பற்றி கதைப்போம். அதுக்கு முதல் அவர் சொல்லுவார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்ட்லி கடையில் நிற்பாராம், டில்லில் இருந்தே ஆர்டர் எடுப்பார். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா போய் பார்த்து எல்லாம் எடுப்போம். ஸோ அந்த ஆற்றல் வந்து எனக்கு பயங்கர ஷாக், என்னென்று செய்கிறீங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட கடை வந்து எப்போவும் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாம் இந்த ஃபேஸ் ஆப் அதில் எல்லாம் இருக்கும். அப்போ அவர் உண்டை இப்படி சுற்றி வந்து அதில் எல்லாம் எடுத்து முன்னுக்கு வைக்க போகும்போதே அவருக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணிடுவார் எல்லாத்தையும். அவர் டில்ல வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா அங்கே எத்தனை அந்த ஆர்டர் எடுத்து கொண்டு இருப்பார். அந்த அது இத்தனை ஓட பண்ணணும், இது எத்தனை ஓட பண்ணணும், இது எத்தனை ஓடணும், தான் கிட்ட போய் எல்லாம் எடுக்கிற இல்லையா ஆர்டர். பெரிய சக்தி, அது ஒரு மேலே அந்த ஆற்றல் வந்து ஒரு பெரிய ஒரு விடயம் இல்லையா. அப்போ இப்போ நான் கேள்வி பண்ணுறேன்னா, இப்போ உங்களோட விட்டு இப்போ உங்களோட நண்பர்கள் வரையினம் சந்திக்கிறேன்னு சொன்னால் உங்களோட உத்தரவாம் எந்த வீட்டை வாராண்டா கைத்தறி வீசி கொண்டுறாப்படாண்டு. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் என்னென்ன இல்லை. நேற்று ஒரு மகள் ஒரு ஆள் வந்தால் எங்கள்கிட்ட நண்பரும் மகளும் சின்ன பிள்ளை, அவளுக்கு 6 வயது. வந்தோடனே ஐபேட் கொண்டு வந்தா. அப்போ நான் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வீட்டை நீங்கள் இது கொண்டக்கூடாதுன்னு தெரியும் என்று வேண்டி வச்சோன்னா அந்த பிள்ளை உடனே இதண்டுட்டா. வந்தோடனே அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பிள்ளைக்கு தெரியும் ஆல்ரெடி என்னென்ன கேம்ஸ் முதலே வந்தபடியாக தெரியும் அவாக்கு. அப்போ முதலாவது ஒரு கேம் நாளை ஒரு அப்பாவும் எங்கள்ட மகள் இருந்தவா, எங்கள் ஒய்ஃப் இருந்தவா. அப்போ நாங்கள் என்ன கேம்ஸ் விளையாடுவோம்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து தான் விளையாடினோம். இப்போ பாட்டிகள் வரப்போகுது ஒன்று சேர்ற, இப்போ நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் ஏன்னா அந்த பிள்ளைகளை வந்து எங்களோட இப்போ அடுத்தது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆக்களுக்கும் அடல்ட்ஸ் அவைக்கும் உடைய உறவு வந்து பயங்கரமாக விரிசடைஞ்சு கொண்டு போகுது. அவை ஒரு சின்ன குரூப், இங்கெல்லாம் நாங்கள் ஒரு குரூப், அம்மா மேலே ஒரு குரூப், அண்ணன் ஒரு குரூப், உற்சாகத்தில் இருக்காங்க ஒரு குரூப், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி. சரி, ஒரு அவை ஒரு வேறு பிளானட்லேருந்து வேறு நாட்டிலேருந்து வந்தாக்கள், வேறு நாடும் இல்லை, வேறு ஒரு உலகத்திலேருந்து வந்தாக்கள் மாதிரி அவை ஒரு பக்கம், இங்கெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம். அப்போ நாங்கள் சேர்ந்து எல்லோரும் விளையாடக்கூடிய நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்போ நான் கேம்ஸ் வேண்டி வச்சபடியாக ஓகே. அப்போ அதில் நாங்கள் முதலாவது அந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது தானே, அது வந்து அந்த பெருசு இருக்குது இவ்வளவு ஜாயிண்ட்னு சொல்லி இவ்வளவு கிட்டத்தட்ட இந்த உயரத்துக்கு வேறு. சரி, அதை நாங்கள் அடுக்கி போட்டு இப்போ இந்த அதை எடுத்து மேலே மேலே வைக்கிறது விழாமல். சரியோ, அது சூப்பர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன், எல்லார்ட்ட அட்டென்ஷனும் அங்கே. ஸோ அது பில்டிங் பிளாக்ஸ் நீங்கள் இப்போ வாங்கலாம். அது ஒரு கேம் நேற்று விளையாடினோம். அடுத்தது வந்து இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ உங்களோட நெத்தியில் வந்து நான் ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி இப்போ கமலஹாசன் அண்டு நான் எழுதி போட்டு உங்களோட நெத்தியில் ஒட்டி விட்டுருவேன். நான் உங்களுக்கு தெரியாது, சரிதானே? அப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணும் அதை பற்றி, அதை என்னென்று நீங்கள் தான் சொல்ல வேணும். ஆனால் உங்களுக்கு தெரியாது தானே. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, சில கேள்விகளை கேட்டு பார்ப்பீங்க. இதை ஆம்பளையா பொம்பளையா, நடிகையா அல்லது டிவியில் வரவேறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. அப்போ நாங்கள் இல்லையான்னு சொல்லுவோம், நடிகரான்ற ஓமன்னு சொல்லுவோம். அப்போ சில ரஜினிகாந்த் இல்லை உதாரணத்துக்கு, ரைட்? ஸோ அதுவும் ஒரு பாருங்கள், ஒரு மனித உறவை ஏற்படுது உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில். ஒரு கதைப்பாற்றல், கேள்வி கேட்குற ஆற்றல், இதில் எல்லாத்தையும் உருவாக்குது. சரியா, சின்ன பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு இனிமேல் என்ற உறவு ஒன்றை ஏற்படுத்தும். ஏன்னா இதுகள் வந்து இப்போ தேவைப்படுது. ஒரு காலத்தில் நாங்கள் கோயிலுக்கு போவோம். நான் இன்னக்கும் அப்பாவுக்கும் என்ன உறவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டியில் இருக்க அந்த சனி ஞாயிறில் நாங்கள் ஆற்றுக்கு கொண்டு போவார். ஆற்றுல கொண்டு போய் அப்பா அப்படி தூக்கி பிடிப்பார், நாங்கள் நீந்துவோம். அடிக்கணும், சரியா, காய் அடிக்கணும். மற்றது அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கடக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மரம் தான் இருக்குது. ஒரு ஆறை கடக்கிறதுக்கு எங்கள்ட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மரத்துலாம் கடந்து போகணும்.
அப்போ அம்மா நடந்து போவா. இப்போ இந்த ஒவ்வொரு சாமானாக அப்பா தூக்கி கொண்டு வந்து இப்போ இந்த நாங்களங்கால நிற்க எங்களையும் ஒரு தடவை தூக்கி கொண்டு வந்து விடுவார். அப்போ அதெல்லாம் எங்களுக்கும் அப்பாவுக்கு முடிய ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கு. சரி, அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இந்த நாடுகளில் இல்லாமல் தானே போகுது. போனால் காரில் ஏறுறோம், அப்படியே போகிறோம், விட்ட வாரம் ஃபோன் அது இதான்னு சொல்லி. அப்போ ஓகே, எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அந்த ஒரு கேம்ஸ் விளையாடினோம். அப்போ அந்த நேம் சொல்கிறது ஒன்று இருக்குது. மற்ற கார்ட்ஸ் வந்து ஊரில் விளையாடுறவங்க வீட்டை பேசுவாங்க. பட் அது வந்து அங்கே கேம்பிளிங் மாதிரி. கார்ட்ஸ் விளையாடுறதும் நல்லபடியாமன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யூனோன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் குரூப்பாக இருந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து விளையாடிக்க அந்த பிள்ளைகளோட இருந்து விளையாடலாம் நீங்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன நேரத்துக்கு ஒரு கார்ட்ஸ் சேர்ந்து விளையாடி ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம். சரி, அதை விட சேர்ந்து விளையாடிக்க எங்களுக்கு ஒரு இது வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்ட்ஸ் என்றால் விளையாடக்கூடாது, வீட்டில் வச்சு விளையாடக்கூடாதுன்னு அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவேன். இப்போ எனக்கு தெரியும், நான் அந்த பெரியாக்கள் விளையாடக்கூடாது மாமாக்கள் எல்லாம் விளையாடக்களை பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் கார்ட்ஸை பிரிக்கிறோம்னு அடித்தே பிரிப்போம். ஆனால் இப்போ நாங்கள் ஒவ்வொரு சுற்றும் அந்த ஒரு கட்டும் முடியல அந்த கார்ட்ஸை ஒரு ஆள் தான் எடுத்து அடுக்குவார், மற்ற ஆக்கள் தொடவிட மாட்டேன். தொட வேண்டாம்ட்டு அவர் தான் அந்த பிடி எடுத்து அடுக்கிறத என்ன பிடி எடுத்து கணக்காக அடுக்கினோம். இப்போ எங்கட மாமா 2 பேர் இருப்பினோம், 2 பேர் இருக்கணும். அவள் செஸ்ஸும் காட்ஸும் வந்து இப்போ எங்களோட கிராமத்தில் நடந்த வாசிய சாலையில் மழை காலம் தொடங்கிட்டா வெளியில் வாலிபாலோ கிளித்தட்டு விளையாடலாம். இப்போ இண்டோர் கேம் உள்ளரங்க விளையாட்டல் வைப்பினோம். அப்போ ஒரு தீபாவளி இந்த நாட்களை ஆண்டித்தான் இந்த ஃபைனல் நடக்கும். ஒரு இரவு ஏதோ ஒரு சமயத்தில் பெட்ரோல் மேக்ஸ் எல்லாம் கொடுத்து இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மண்டபம் எடுத்து வைப்பினோம். இப்போ 2 வந்து மாமாக்கள் மாறி மாறி எடுத்துக்கொண்டே இருப்பினோம். அந்த ஒரு மாமா கார்ட்ஸ் விளையாடுவார். அந்த அவர் பிரிக்கேக்கில் 2 தரம் சவால் பண்ணி போட்டு தான் பிரிப்பார். பிரித்து அவர் சொல்லித்தர விஷயம் வந்து அந்த கார்ட்ஸ் பிரிக்கிறவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் முதலாவது ஒரு ஆள் எந்த துருப்புச்சீட்டு எடுத்து போடுறாரோ அதை வச்சு அந்த பிரித்தவருக்கு தெரியும் இன்னார்ட்ட இந்த சுரேஷிட்ட இதில் கிளப்ஸில் இந்த கார்ட்ஸ் அங்கே ஜாக்ட்ராங்கன்னா இவர்கிட்ட இந்த கார்ட்ஸ் இருக்கும். அது கார்ட்ஸ்ன்றது முழுக்க கணிதமும் சிந்தனையும் தான். நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறேன். நாங்கள் அவர் ஜக்கா போட்டால் இதை என்ன இதெடுத்து வட்டி போட்டு போகிறதே இல்லையா. ஆனால் ஒழுங்காக முறைப்படி அதை தெரிஞ்சு விளையாடுற வந்து சிந்திச்சு விளையாடினோம். பாருங்க, வேறு ஒரு அலுவலம் பார்க்க மாட்டோம், கதைக்க விட மாட்டினோம், சிந்திப்பினம் ரக்கத்தை இறப்பினம் 2 கதை சொல்லிவினோம். அப்போ சொல்லினோம் இப்போ 80 வந்திருக்கு, ரக்கம் உன்னுடையது என்று சொன்னால் அந்த அந்த சொல்லிலே அவருக்கு பார்ட்னருக்கு தெரியும் இப்போ நான் இறக்க வேண்டிய கார்ட்ஸ் கடதாசி என்னன்னு தெரியும். பெரிய ஒரு கேம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சொன்னதை பார்த்தீங்கன்னா அதே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு அவ்வளோ சிந்திக்கிறபடியாக ரைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார்ட்ஸ்லேயே நிறைய மேஜிக் நிறைய விளையாட்டு இருக்குது. கார்ட்ஸ்ன்றது மேலே அதில் ஒரு 1000 கேம்ஸ் இருக்குது அதில். இப்போ நல்லபடியாக என்னென்னு சொன்னால் இப்போ நேற்று நான் என் பிள்ளைகளுக்கு தங்கச்சின்ற விட்ட போனேன் நான் இரவு. அப்போ அவைக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன், சேர்ந்து விளையாடுவோம் மட்டும் கார்ட்ஸை விளையாடினேன். இப்போ கார்ட்ஸ்லையும் 3 or 4 பார்த்தால் அவைக்கு எப்படி அதை விளையாடுறேன்னு தெரியல. இப்போ நான் டக்குனு யூடியூப்பில் 3 or 4 கூட விளங்கப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அவைக்கு அதையும் காட்டி உடனே நாங்கள் எழுதினோம். அப்போ அது தமிழ் அதில் எழுதியிருந்தாங்களோ அது தமிழாக்கள்ன்ற கேம் மாத்திரம் தான். இந்த 3 or 4 ஒரு தரம் விளையாடுற இல்லை, அது உண்மையாக தெரியல. அதை நான் ஆராய்ச்சி ஒன்று போடணும். பட் அப்போ அதுவும் ஒரு கார்ட்ஸ்லையும் சொல்லிங்களோ ஒரு ஞாபகம் வந்தது. கார்ட்ஸ் விளையாடக்கலன்னு ஒரு பிள்ளை விட்டுட்டால் எங்களோட மாமா அடித்து பேசி சொல்லுவினா அந்த பிள்ளை வேணா துரும்பண்ணி விளையாடுன்னு சொல்லிவினோம். அந்த துரும்பு தான் நாங்கள் இப்போ நான் கேள்வி கேட்டு இப்போ நான் 100 கேள்வி கேட்டால் அந்த ஒரு கடதாசு மடித்து வச்சோம். அதுதான் துரும்பன்னு சொல்லுவேன். அந்த துரும்பால் வெட்டுறது. அப்போ தொடர்ந்து நாங்கள் இப்போ வெளியில் துரும்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து துரும்ப வச்சு விளையாட துரும்ப நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். பிள்ளை விட்டால் கடைசியாக ஒருக்கா சொன்னோம் துரும்பண்ணி விளையாடு என்றால் எனக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு நேர் இடந்திருக்கு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் சுரேஷ். நான் ஜீவனேந்திர ரவி. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கோம். சொல்லுங்க ரவி. என்னன்னா இந்த கார்ட்ஸ் வந்தோன்னா நீங்கள் முதல் வந்து அந்த சிந்தாமணி என்ற பேப்பர் வந்து அது வந்து தினபதி என்ற ஒரு நாளிதழ் வந்தது. அது இந்த வேற மலர்தான் சிந்தாமணி வரலாறே தெரியல. அம்மா வாய்ச்சதான் ஞாபகம் இருக்காது. பெரிய பேப்பர் நான் ஞாயிற்றுக்கிழமையில வேற தினபதி என்ற நாளிதழ் அது இந்த வேற அந்த சஞ்சய் ஞாயிற்றுக்கிழமை வர பேப்பர் தான் வந்து சிந்தாமணி. ஆனால் தினபதி இந்த இதான் வந்து எம்டி குலசேனான் அந்த கம்பெனி தான் அது வெளியிட்டது. அவன்ட இன்னொரு பேப்பர் வந்தது தந்தி என்ற ஒரு பேப்பரும் வந்தது. அது சேர்த்துக்கொண்டு இந்த கார்ட்ஸ் விளையாடுறதோட எனக்கு ஆசை வந்து இன்னொரு கதைக்கு வந்து
அது நீங்கள் சொன்ன மாதிரி சுதர்சன் சொன்ன மாதிரி விளையாட்டு இருக்குது 304 விளையாட்டு. அந்த 304ல் நல்ல விளையாட்டுக்காரருக்கு ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு 40-50% இருக்குது மெமரி பவர். இந்த மற்ற 32 கார்ட்ஸ் எல்லாமே 32 கார்ட்ஸில் அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. 32 கார்ட்ஸில் இந்த கார்ட்ஸ் பிரிச்சா பிறகு முதல் கார்ட்ஸ் ஒரு ஆள் போடக்குள்ள தெரியும் மற்ற கண்ட கையில என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அது எங்களுக்கு மெமரியில் இருக்கு. அது இப்போ கொஞ்சம் வயது போக கொஞ்சம் குறைய மெமரி பவர். நான் இங்கே வந்த புதுசில் 84 நான் உபவாசம் ஜெர்மனியில் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள ஓரளவுக்கு நெடுக விளையாடினா நான் தான் வேண்டுவேன். என்னோட காரணம் எனக்கு நான் எந்த பார்ட்னர்கிட்ட என்ன இருக்கு அவர்கிட்ட பார்ட்னர்கிட்ட இருக்கிறதா வச்சுக்கொண்டு நான் திரும்ப வைப்பேன். அப்படி நல்ல விளையாட்டு என்று சொல்லிக்கிட்டு ஜிக்ஸோ பசில்ஸ்ன்னு சொல்லி இந்த நாங்கள் சின்னங்களை அப்பா அம்மாக்கள் வாங்கி தெரியணும் அந்த துண்டுகளை பார்த்து ஒரு படத்தை பார்த்து பொறுத்துறது அந்த விளையாட்டு நாங்கள் சின்ன விளையாடினது அதையும் ஞாபகப்படுத்திக்கொண்டு நிகழ்ச்சி நல்லா போய்கொண்டு தொடர நன்றியை கூறி விட வருவேன். நன்றி. ரவி அண்ணே சொல்லுங்க உங்களை பேர் சொல்லணும் சொல்லுங்க. ஒரு 70-80களில் தெல்லிப்பளையன்ற பெரிய ஹீரோக்கள் அன்னை முறாள் கலக்கினார்கள். தெல்லிப்பளைய கலக்கின ஒரு ஹீரோக்கள்ல எங்கட ரவி அண்ணன் பெரிய கிளாஸ்மேட் சிவானந்த ராஜாண்ட கிளாஸ்மேட். சிவானந்த ராஜா அவராண்ட ஃபுட்பால் பிளேயர். அதாவது நான் 70ஆம் ஆண்டினுடைய இலங்கையினுடைய மிகப்பெரிய உதயபந்தாட்டு சிவானந்த ராஜா அவையன்ற எல்லாரும் ஒரே மனோரஞ்சன் சிவானந்த ராஜா எல்லாரும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தான். 70ஆம் ஆண்டுல வெளியாமத்தில் பலம் வந்த ஒரு கதாநாயகர்கள் ஒரு தான் ரவி அண்ணா. நன்றி ரவி அண்ணா. இடைஞ்சொன்றி நன்றி வணக்கம். சந்திப்போம். நன்றி. இதான் இந்த அவரை மாதிரி உண்மையில இப்போ வேறு யாரும் நிறைய கேம்ஸுகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் உங்களோட வீட்டில் நீங்கள் பாட்டிகளுக்கு வந்து விளையாடுற இருந்தாலும் உண்மையாக நீங்கள் எங்களை கால் பண்ணி சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் இப்போ கிறிஸ்மஸ் டைம் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ குடும்பங்களும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பங்களில் தனியாக நாங்கள் நார்மலாக எங்கள்ட ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சால் என்ன நாங்கள் சும்மா ஆளையால் நையாண்டி செய்து சந்தோஷப்படுவோம். ஒரு பிள்ளை இல்லை கடந்த காலங்களில் கதைச்சு கடந்த காலங்களில் ஆளையால் பாடி விட்டு நக்கல் அடித்து அப்படியும் விளையாடுவோம். அல்லையும் ஒரு பிள்ளை இல்லை. அதை விட இப்படியான சில கேம்ஸ்லையும் நாங்கள் கொண்டு வரலாம். ஸ்பெஷலி பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸ். இப்போ தனியாக நாங்கள் பெரிய ஆக்கலண்டு இல்லாமல் அவையிடம் சேர்ந்து விளையாடக்கூடியது. ஸோ அந்த இது உண்மையிலே நான் இந்த நண்பருக்கு 2 மகன்மார் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன் அடிக்கடி. இப்படி நிகழ்ச்சிகளில் சந்தித்தால் ஹலோ சொல்லுவோம். ஆனால் அவைக்கும் எனக்கும் அந்த நெருங்கிய உறவுன்னு சொல்லி ஒன்று இல்லை. அப்போ ஒரு நாள் அவன் வந்தான் வீட்டை எல்லா நண்பர்களும் மகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தால் அப்போ அந்த சேர்ந்து சில கேம்ஸ் எல்லாம் அவையே விளையாடிச்சினோம். இப்போ எங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு அந்த படம் நடிக்கிறது இருக்குது தானே. இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆள் இப்போ எங்களோட வைஃப் தான் கூடுதல் அதில் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க படங்கள் லிஸ்ட் எழுதிட்டு இப்போ ஒரு ஆள் நடித்து காட்டணும் மற்றவ சொல்லணும். 2 குரூப் இருக்கும் பார்த்து சொல்லணும். சரியா? அப்போ திடீரென இப்போ நாங்கள் அவங்களை நான் சேர்க்கணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்போ இவை என்னென்றால் தமிழ் தெரியாது படங்கள் தெரியாதுன்னு சொல்லி அப்படியே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கத்தி 2 படம் வந்திருக்கேன்னு. கத்தியா விஜய் நடித்த படம். அப்போ அவங்க விஜய் நடித்த படம். அப்போ அவங்கள அந்த விஜய் எல்லாம் அப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி விஜய்ன்ற படமா எஸ் மற்ற குரூப் ரைட் கத்தி செய்து காட்டுறாங்க. ஸோ ஐம் லைக் அப்போ என்னென்னா அதுக்கு பிறகு பார்த்தேன்னால் அவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இப்போ கடந்த அந்த பாட்டிக்கு பிறகு நான் அவனை சந்தித்ததுக்கும் அதுக்கு முதல் சந்தித்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. சுமார் தூரத்து அண்ணாண்ட ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்த்தவன் முதல். ஆனால் இப்போ பார்க்க தன்னுடைய ஒரு நெருங்கிய உறவு மாதிரி ஹலோ சொல்லி கட்டுப்பிடிச்ச அந்த சிரிப்பு எல்லாம் இருக்குதானே. லாஸ்ட் டைம் ஒரு நிகழ்ச்சியில் கண்டு கை கொடுத்த உடனே அந்த ஒரு உணர்வை நான் தெரியக்கூடிய அப்போ பார்த்தேன். அப்புறம் இந்த கேம்ஸில் எல்லாம் நாங்கள் விளையாடி அந்த கதைச்சு செய்யும்போது அந்த உறவு எப்படி ஒரு மனித உறவு எப்படி ஒரு நெருக்கமாக வருதுன்னு சொல்லி அதாவது அன்னைக்கு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயம் எங்கள்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் தாயத்தில் இருக்கைகள் இருந்ததா. நான் இந்த புலம்பிரதேசத்தில் அதெல்லாம் இல்லை. ஏனென்றால் இப்போ நீ இந்த மாதம் நவம்பர் முடிய டிசம்பர் வந்து விட்டால் எல்லாற்ற வீட்லேயும் அநேகமான 1 ஊடல் இருக்கும். கிறிஸ்மஸ் நத்தார் 1 ஊடல்கள் இருக்கும். இந்த 1 ஊடல்களில் பிள்ளைகள் அவைய ஒரு மூலையில் இந்த கைத்தொலைபேசிகளோட இருந்து அவை தாங்கள் இயந்திர வளம் ஆக்காமல் உறவோட எங்களுடைய சொந்த பந்தத்தோட கதைச்சு சிரித்து சந்தோஷப்பட்டு மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் வீட்டில்
வரப்போகிற விருந்தாளிகள் அவையை வந்து இப்படி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தலாம் என்றதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாத்தையும் எங்களோட வாழ்வியல் அது இருந்தது. ஆனால் அந்த புலம் பிரதேசத்தில் அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. சுரேஷ் அண்ணன் இப்படியெல்லாம் இருப்பினோம் வாரவே நண்பர்கள் வந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கும், பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பார்க்குற பலருக்கு இது என்ன சின்ன விஷயம், நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கோம். எல்லாரும் பிஸி தான், கடவுளும் பிஸி தான், நாங்களும் பிஸி தான். ஆனால் அதையும் தாண்டி பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது எங்களுடைய பிள்ளைகளுக்காக. நீங்களும் அதே நேரம் உங்களிடம் புத்தகங்கள் இருந்து இந்த உங்களோட தாய மண்ணில் உங்களோட பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் சுரேஷ் கணபதி பிள்ளை என்ற ஒரு முகநூலின் ஊடாக நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டால் உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய வரவேற்பறையில் உள்ள புத்தகங்கள், யாழ் புகையிரத நிலையத்தில் உள்ள நூலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற அந்த இடத்தில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடப்பெற வேண்டும். கன விஷயம் கதைக்கவும் இருக்குது, டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கேன்னா குயிக்காக சுவாரஸ்யமான விடயம். இன்றைக்கு இவ்வளோ விஷயத்தையும் உங்களோட வரவேற்பறை உள்ள விஷயம் வளர்த்தையும் எங்களோட திண்ணை கொண்டதுக்கு மிக்க நன்றி. எனக்கு எதுனே இருந்தால் இந்த சைக்கிளை விடுறதா நானும் வேறு நாள் இந்த சைக்கிள் எனக்கு ஒரு சகோதரம் மாதிரி, எனக்கு மட்டும் இல்லை எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் சகோதரம். இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு மிக்க நன்றி. என்ன தாயம் சாத்தம் கூட பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற உங்களுக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்கள். வணக்கம். மீண்டும் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நன்றி. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்து பகிர்ந்து கொள்வது என்பது என்னென்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்கிறது என்னென்னு ஷேரிங் இஸ் கேரிங்ன்னுவாங்க. அதாவது நீ ஒரு பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னால் அதோட கருத்து வந்து நீ இன்னும் கேரிங்கன்றா தமிழில் எப்படி சொல்கிறது, அரவணைப்பு. உனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் விரும்புகிறேன். இப்போ நாங்கள் இப்போ பகிர்ந்து கொள்வோம். இதெல்லாம் சின்ன விடயங்களா, சில பேர் நிறைய பேர் இதை செய்யலாம். ஆனால் ஒரு சின்ன விடயத்தையும் சில வழியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் கூட உணர்வு அது சம்மந்தமாக வரும். சரி, இப்போ எனக்கு இவ்வளோ விடயங்கள் தெரிந்தும் கூட என் மகளோட உறவையே நான் வேலையும் வீடுமாக இருந்து பிடிக்கலாம் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில், ரைட். அப்போ அதில் ஒரு பிழைமை இல்லை. ஒரு மனித வாழ்க்கைன்றது எந்த ஒரு பிழைமை இல்லை. ஒரு மனித வாழ்க்கையில் எப்படியான கட்டங்கள் நடக்கும், திரும்ப எப்படி வரதுண்டு இப்படி ஒரு ஆள் பகிர்ந்து கொள்ளும் போது தான் நாங்கள் அதை உணர முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தை இருந்ததுக்கு மிக்க நன்றி. என்னென்னு சொன்னால் என்ற ஒரு பேஷன் என்று சொல்லலாம், என்ற ஒரு விருப்பம் சரியான மாற்றத்தை கொண்டு வரணும். சரி, நல்லதான். நினைந்தொன்றைகள் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே, எங்களுடைய அனுசரணையாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரஜந்தன் பிரபோடு விடைபெற நான் சுப்ரமணியம் சுதர்சன். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட.